நண்பர்களே, மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தனது திருவாய்மொழியாக அருளியதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை என்பது யாவரும் அறிந்ததே. பக்தி, வாழ்வியல், வாழ்க்கை அடிப்படை, பிறப்பு, இறப்பு, இறப்பிற்கு பிறகு என்ன நடக்கும், மனிதனின் கடமை என்ன என அர்ஜுனனின் அனைத்து விதமான கேள்விகளுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய விளக்கங்களே ஸ்ரீமத் பகவத்கீதை எனப்படுகிறது. ஒரு சாதாரண மனிதனுக்கு என்னவெல்லாம் சந்தேகம் வருமோ அவை அத்தனைக்கும் விளக்கமாக பதிலளித்துள்ளார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அதனாலேயே அனைத்து நூல்களுக்கும் தலைமை நூலாகவும் வேதங்களுக்கு நிகரானதாகவும் ஸ்ரீமத் பகவத்கீதை கருதப்படுகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசங்கள் எல்லா காலத்திற்கும் ஏற்றதாக அமைந்ததுதான் இதன் தனிச்சிறப்பு. ஒருவரின் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த உபதேசம் அமைந்துள்ளது. வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையின் உண்மைகள் ஆகியவற்றை இந்த நூல் எடுத்துச் செல்கிறது. ஸ்ரீமத் பகவத்கீதையின் மகிமை பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யட்சாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம் என குறிப்பிடுகிறார். இந்த அறிவு ஞானத்தின் அரசனும் எல்லாவிதமான இரகசியங்களிலும் மிக உயர்ந்த தேவ இரகசியமானதும் மிக தூய்மையானதும் ஆகும். தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இது அழிவற்றதும் பேரின்பத்துடன் இணைந்து செயலாற்றுவதும் ஆகும். பகவத்கீதையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களில் விளக்கினாலும் இறுதியில் அதை கேட்பவரை தர்ம வழியில் கொண்டு செல்வதே அதன் நோக்கமாக இருக்கும். இதனால் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாசன மா கர்ம பலஹேதுர்பூர் மாதே சங்கோஸ்தவ கர்மணி. இது ஸ்ரீமத் பகவத்கீதையின் பிரபலமான ஒரு ஸ்லோகமாகும். இதில் கர்மா என்பது ஒருவர் செய்யும் செயலை குறிக்கும். ஒரு செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு உரிமை உண்டு. உனக்காக கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவது மட்டுமே உன்னுடைய வேலை. ஆனால் அந்த செயலால் விளையும் பலனில் உனக்கு எவ்வித உரிமையும் கிடையாது. ஒரு செயலை செய்யும் போது அதன் பலன் என்னவாக இருக்கும் என்பதை யோசித்து அதை நோக்கமாக கொண்டு உனது செயலை செய்யாதே. நண்பர்களே, நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் ஸ்ரீமத் பகவத்கீதா எ விஷன் என்ற தலைப்பில் நமது பல வீடியோக்களில் நாம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் பல ஸ்லோகங்களை விளக்கங்களுடன் பகிர்ந்தளித்து வருகிறோம் அல்லவா. நாம் இதுவரை ஸ்ரீமத் பகவத்கீதையின் சாப்டர் 1 அர்ஜுன விஷாத யோகம், சாப்டர் 2 சாங்கிய யோகம், சாப்டர் 3 கர்மயோகம், சாப்டர் 4 ஞான கர்ம சந்நியாச யோகம் ஆகிய 4 யோகங்களில் உள்ள ஸ்லோகங்களையும் பொருளுரையுடன் பகிர்ந்து மற்றும் சாப்டர் 5 சந்நியாச யோகம் என்ற தலைப்பில் ஸ்லோகம் 1 முதல் 20 வரை பொருளறிந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எத்தகைய அறிவுரைகளை மக்களுக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை கண்டோம் அல்லவா. இன்றைய வீடியோ எண் 181 மூலம் ஸ்லோகம் எண் 5:21 5:29 வரை உரையுடன் பகிர்ந்தளித்து சந்நியாச யோகத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். வாரீர். சந்நியாச யோகம் சாப்டர் 5 ஸ்லோகம் எண் 5:21. பாஹ்யஸ்பர்ச்சேஷ்வசத்தாத்மா விந்தத்யாத்மனியத் சுகம் ச பிரம்மயோகயுக்தாத்மா சுகமட்சயமஸ்னுதே. வெளி விஷயங்களில் மனப்பற்று கொள்ளாதவன் ஆத்மாவில் இன்பமடைகிறான். பிரம்ம சமாதியில் மனத்தையுடைய அந்த மனிதன் அழியாத சுகத்தை பெறுகிறான். ஸ்ரீ பகவான் ஸ்பீக்ஸ். One whose mind is not going towards outside worldly objects is getting happiness within his Atma. That man is said to be in Brahma Samadhi and is attaining undestroyable permanent Sukha. Sukhas which are coming from 5 sensory organs are temporary and they will not last longer. They are called short-term pleasures. The Antakarna, which has become pure inside, enjoys the Atmananda, as this has the quality of staying clear without any destruction. It is called Paramananda. Sri Ramakrishna Paramahamsa's Upadesha. Some people are always awakened. They have got
some identification marks for knowing about them. A Pakshi, that is those which fly in the air, named Chakravaham, always flies in the Akasha, that is sky. All 7 samudras have got water. Rivers like Ganga, Yamuna, etc. also have plenty of water. This Pakshi will not consume even a drop of any of these waters except rainwater. Though it has got much thirst, it will not consume water other than rainwater. As such, these awakened people always see and hear only about God and God-related Vishayas, and they will not respond to other worldly Vishayas. Why other pleasures are called as short-term pleasures? Explanation comes in the next sloka. Slokam எண் 522. ये हि संस्पर्शचापोगा दुःखयोनयः एव ते आत्यन्तवन्तः கௌந்தேய ந தேஷு ரமதே புதக. குந்திபுத்திரனே, இந்திரிய விஷயங்களில் உண்டான போகங்களே துன்பத்திற்கு காரணமானவைகளாகும். ஆதியும் அந்தமும் உடைய அவைகளில் ஞானி இன்புறுவதில்லை. ஸ்ரீ பகவான் ஸ்பீக்ஸ். The bhogas emerging from Indriya Vishayas are responsible for all sorrows. It will lead us to everlasting sadness. Hey Kaunteya, Kunti's son, Gnanis are not getting involved in this dukkha yonaya, that is bhogas responsible for creating dukkhas. They are also not getting happiness in these bhogas, which are having the qualities of Adi Antavantaha, that is existing as Adi and Anta, as beginning and also end. The reason for all dukkhas of a man is his going towards Vishaya Sukhas. When Indriyas have relationship with Indriya Arthas, Sukha starts. When it leaves from Artha, it becomes Dukkhas. That is, happiness exists only for short period. Animals and those who do not have knowledge go towards such happiness. A Vivegi, that is one who has got Viveka, will neglect all such happiness. Sri Ramakrishna Paramahamsa's Upadesha. When people see snake, they will pray, Hey Manasa Devi, show only your tail and not your head, and go away from here. As such, it is better to get away from Indriya Sukhas. The experience what we get from it is very poor, and not having such Sakavasa, that is relationship, is better. What type of efforts should be taken for getting relieved from asas? Answer comes in the next sloka. Slokam எண் 523. शक्नोदीहैव यक्सोटुं प्राक्शरीरविमोक्षणात् காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்தக ச சுகீ நரக. இம்மையில் உடம்பை விடுவதற்கு முன்பு காமம், குரோதம் இவைகளின் வேகத்தை பொறுக்க வல்லவனே யோகி. அவனே இன்பம் அனுபவிப்பான். Before leaving from the Sharira in this present birth, whoever has the capacity to control the speed of Kama and Krodha is only a yogi. He is the person who enjoys the real happiness. For a man, till such time his Jivan lives in his body, it is true that Kama and Krodha will rise to its peak. It continues even till his death, by seeing, hearing and thinking all the objects which gives temporary happiness through Indriyas. Kama gets into his mind. Similarly, Krodha also gets into his mind when seeing, hearing and thinking through Indriyas the objects which gives anger. When Kama enters into mind, one's face is like a glowing flower and creates some happy moments for him. And similarly, in Krodha also body sweats and eyes become reddish, etc. Whoever is controlling the speed of Kama and Krodha is only a yogi. Then he sees the real happiness emerging inside. Sri Ramakrishna Paramahamsa's Upadesha. Kama and Dhana asas make this loka to go in papa. One who treats all strees, that is woman, as the Lokamatas Rupas will not get any sorrows. Unless you control all asas, you can't see Sri Isvara. What type of the yogi who stands permanently in Brahman is attaining the Brahman? Sri Bhagavan answers in the next sloka. Slokam எண் 54. योऽन्तः सुखोऽन्तरारा मस्ततान्तर्ज्योतिरेवयः स योगी பிரம்மநிர்வாணம் பிரம்மபூதேதி கச்சதி. ஆத்மாவில் சுகம் கண்டு ஆத்மாவில் விளையாடி மேலும் ஆத்மாவில் உள்ளொளி காணும் யோகி தானே பிரம்மமாகி பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான். A yogi which enjoys the happiness in Atma, lives higher in Atma and sees Jyoti in Atma itself, becomes a Brahman of himself and is attaining Brahma Nirvana. This is a stage where one, without seeing the Sukha in Indriya Vishayas, goes into Atma, which is the real Sukhasthana. He realizes that the object which gives real happiness is available in Atma itself and nowhere outside.
For attaining Jnana Jyoti, without going into outside world through Indriyas, it goes into one's own Atma. So a yogi who realizes through Sukhanubhava that whatever he wants are all available inside becomes a Brahma Swarupa and is attaining Brahma Nirvana or Mukti. Sri Ramakrishna Paramahamsa's Upadesha. For a man who has affection on worldly pleasures, Jnana will not emerge. However much the worldly affection is reduced, Jnana also will grow to that extent. ஸ்லோகம் எண் 525. லபந்தே பிரம்ம நிர்வாண மிருஷய க்ஷீணகல்மஷாக சின்னத்வைதா யதாத்மானக சர்வபூத ஹிதேரதாக. மேலும் பாவங்களை நீக்கி சந்தேகங்களை போக்கி இந்திரியங்களை அடக்கி எல்லா உயிர்களின் தன்மையில் மகிழும் முனிவர்கள் பிரம்ம நிர்வாணம் அடைகிறார்கள். Sri Bhagavan speaks, Rishis, by letting away from all evils, removing all doubts from their mind, controlling all indriyas, keeping their mind happy with other jivans' well-being, are attaining Brahma Nirvana. Rishis are those who already attained Tattva Darshana. Due to leading their life without having affection in worldly life, Purna Jnana comes to them. Though they are not having worldly affection, they give all upayas, that is wise advices to make other jivans happy. As their indriyas are under their control, they will not involve in other worldly actions. They have self-control of their mind. So they are not falling in any papas, that is evils. They are eligible for Brahma Nirvana or Paramananda Prapti, that is real happiness, by seeing God within them. Further, their mahimas, that is great actions, are also explained in the next sloka. ஸ்லோகம் எண் 526. காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் பதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். ஆசை, சினம் ஆகியவைகளிலிருந்து விடுபட்டு மனத்தை கட்டுப்படுத்தி ஆத்ம ஞானம் அடையப்பெற்ற துறவிகளுக்கு இம்மையிலும் மறுமையிலுமாக எப்போதும் பிரம்ம நிர்வாணமாகிய மோட்சம் இருக்கிறது. Sri Bhagavan speaks, for sannyasis who got relieved from likes and dislikes, controlled their mind and also attained Atmajnana, moksha is always there. The meaning of moksha is always there is, sannyasis though exist in this present birth by living with their body, those jnanis with matured mind are jivan muktas. At the same time, when their atma leaves the body, they have become videha muktas. So wherever they stay, they are always jivan muktas. For the purpose of attaining mukti, they should control their mind. Explanation comes in the next sloka. ஸ்லோகம் எண் 527 and 528. ஸ்பர்சான் கிருத்வா பகிர்பாஹ்யான் சற்று சைவாந்தரே ப்ருவோ பிராணபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ யதேந்திரிய மனோபுத்திர் முனிர் மோட்சபராயணக விகதேச்சா பயக்ரோதோ யகசதா முக்த ஏவசக. வெளி விஷயங்களை வெளியே வைத்து கண்களை புருவங்களுக்கு நடுவே நிறுத்தி மூக்கில் இயங்கும் பிராண அபான வாயுக்களை சமப்படுத்தி இந்திரியம், மனம், புத்தி ஆகியவற்றை அடக்கி மோட்சத்தை நாடி ஆசை, அச்சம், சினம் முதலியவைகளை விட்டு முனிவனாய் இருப்பவன் முக்தனாவான். Sri Bhagavan speaks, one who keeps away all worldly vishayas outside from his mind, keeps his eyes between two eyelids, controlling both prana, abana, vayu, that is air which goes inside prana vayu and air coming outside abana vayu through nose, also controlling the mind, buddhi and indriyas etc., going towards moksha, and removes asas, fear and anger from his mind, and becoming a muni is a real muktan, that is atmajnani. When we are not thinking about sounds coming from outside, they are kept away from our mind. While doing dhyana, eyes are closed and they are not moving. It is seen like seeing between the two eyelids. Vayu which is taken inside through nose is called pranavayu, and the vayu which comes outside through nose is called abanavayu. As such, swasa gets regularized through pranayama. Always there is a connection between mental peace and regularization of prana abana vayu. When vayu is controlled, mind also gets controlled and vice versa. When asas, fear, anger is there, mind will not stay stronger. In moving water, image will not be clear and it is shaking. In oscillated mind, Atma Swarupa will not be there. First mind should be clear and then only dhyana will get strengthened. One whose mind goes towards Sri Isvara like the bird Tailadharai, he is called as Muni, or who has attained Manana Shira. One becomes a mukta to the extent of Atma
Sakshatkaram practiced by him. Further explanation for these two slokas also comes in the full next chapter. How a Muni who takes his mind towards Sri Isvara should treat Isvara. Answer comes in the next sloka. ஸ்லோகம் எண் 529. போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோகமகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. யாகம் தவம் ஆகியவளை அனுபவிப்பவனும் உலகங்களுக்கெல்லாம் கடவுளும் உயிர்களுக்கெல்லாம் தோழனும் நான் என்று அறிபவன் சாந்தி அடைகிறான் என்று கூறி முடித்தார். Sri Bhagavan speaks. One who takes yajna and tapas in his life and gets involved into it by showing interest and enjoys it, and also knows that Sarveswara, that is myself, is the Isa for all the worlds and also a Mitru, that is friend of all Jivans, is attaining Manoshanti, that is peace of mind. Narayana is the Karta for Yaga and Tapas, and the yogi who gets Daiva Darshana through these above two ways is also Narayana. He is the one who leads this world. While doing such things, we can't say that there is no affection from him. He is doing good to all jivans without any expectations. He is sitting as Manasakshi, that is Viveka, and giving the karma phala according to their karmas. Just as the head for all actions, he is also appearing as wisdom for the Viveka that exists. For those who know this truth, there is no mental confusion, and Shanti would automatically come to him. इति श्रीमद् भगवद्गीतासुपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे संन्यासयोगो नाम पंचमोऽध्यायः. One which instructs Brahma Vidya, acts as Yoga Shastra, and also comes as Sri Krishna Arjuna Samvada in Srimad Bhagavad Gita Upanishad, 5th chapter, Sannyasa Yoga. Sampurnam Sri Krishna Arpanamastu. Harihi Om. நண்பர்களே, இந்த 5வது அத்தியாயமான சந்நியாச யோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது 29 ஸ்லோகங்களில் எத்தகைய பொன்னான மக்களின் வாழ்விற்கு வழிகாட்டுதலாக விளங்கும் அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஆராய்ந்து அறியும் போதுதான் தெரிய வரும். நாமும் அவரின் இத்தகைய பொன்னான அறிவுரைகளை அறிந்து நம் வாழ்வில் கடைப்பிடித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதார விந்தங்களை அடைவோமாக என்று கூறி இந்த காணொளியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.